آمين. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين، يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد، يا حي يا قيوم يا حي يا قيوم يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما باركت على سيدنا إبراهيم وعلى آل سيدنا إبراهيم إنك حميد مجيد. اللهم إن قلوبنا ونواصينا وجوارحنا بيدك لم تملكنا منها شيئا، فإذا فعلت ذلك منا فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل، فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل، فكن أنت ولينا واهدنا إلى سواء السبيل. اللهم لا سهل إلا ما جعلته سهلا، وأنت تجعل الحزن سهلا إذا شئت. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم، والحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل إثم. لا تدع لنا ذنبا إلا غفرته، ولا هما إلا فرجته، ولا كربا إلا نفسته، ولا ضرا إلا كشفته، ولا مريضا إلا شفيته، ولا دينا إلا أديته، ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أرحم الراحمين. ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا أكرم الأكرمين. ولا حاجة هي لك رضا إلا قضيتها ويسرتها يا ذا الجلال والإكرام. யா அல்லாஹ், கிருபையாளர்களுக்கெல்லாம் மிக பெரும் கிருபையாளனே, ரப்புல் ஆலமீனே, அர்ஹமுர் ராஹிமீனே, எங்கள் மீது இரக்கம் உள்ளவனே, யா அல்லாஹ் எங்கள் மீது அன்பு உள்ளவனே, யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும், யா அல்லாஹ் சிறிய பெரிய அனைத்து பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் எங்களுக்கு கல்வியை போதித்து தந்த ஆசிரியர்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களுக்கு உதவியாளர்களாக இருந்த அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. அல்லாஹ் நாங்கள் யாருக்கெல்லாம் உரிமை பெற்றிருக்கிறோமோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் உலக முஸ்லிம்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் கிருபையாளனே, ரஹ்மானே, அர்ஹமுர் ராஹிமீனே, யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நாங்கள் வாழுகின்ற காலமெல்லாம் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தந்தல் புரிவாயாக. கஷ்டங்கள், கவலைகள், வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள் அனைத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. எங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய உடல் நலத்தை பாதுகாப்பாயாக, எங்களுடைய ஈமானை பாதுகாப்பாயாக, குடும்பங்களை பாதுகாப்பாயாக, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில யா அல்லாஹ் உன்னுடைய இபாதத்துகளை உற்சாகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவாயாக. இதையெல்லாம் நீ கடமையாக்கி தந்திருக்கிறாயோ, இதையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டலாக சொல்லி தந்திருக்கிறார்களோ, அந்த அமல்கள் அனைத்தையும் யா அல்லாஹ் மன திருப்தியோடு, உற்சாகத்தோடு, ஆரோக்கியத்தோடு செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய அமல்களிலே யா அல்லாஹ் சோர்வோ சோம்பேறித்தனமோ இல்லாமல் எங்களை காப்பாற்றுவாயாக. எல்லா அமல்களையும் யா அல்லாஹ் சந்தோஷமாக நிறைவேற்றக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. அல்லாஹ் நாங்கள் சாப்பிடக்கூடிய உணவு, நாங்கள் செய்யக்கூடிய செயல், நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வை, கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே மோசமாக இருக்கிறது. ரஹ்மானே, உலகத்திலே யா அல்லாஹ் பாவங்கள் மடிந்து போய் கிடக்கின்றன. யா அல்லாஹ் சோதனைகள் மடிந்து போய் கிடக்கின்றன. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஃபித்னாக்கள் மடிந்து போய் கிடக்கின்றன. யா அல்லாஹ் இந்த ஃபித்னாவிலிருந்து யா அல்லாஹ் அகப்பட்டு விடாமல் நாங்கள் வெளியே வருவதற்கு பாதுகாப்பை எங்களுக்கு தந்தருள் புரிவாயாக.
ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், எந்த விஷயத்தின் மூலமாக எங்களை கெடுப்பான் என்று தெரியாமல் நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். ஷைத்தானுடைய திட்டங்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ். ஷைத்தானுடைய மோசமான காரியங்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். ஷைத்தானுடைய தூண்டுதலை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். எங்களுடைய பார்வையாலும் செவிப்புறங்களாலும் எங்களுடைய சிந்தனையாலும் எங்களுடைய ஒவ்வொரு காரியங்களாலும் எந்த பாவத்தையும் செய்துவிடாமல் எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ். நன்மை செய்வதாக இருந்தாலும் தீமையை விட்டு விலகுவதாக இருந்தாலும் உன்னுடைய ஆற்றலை கொண்டுதான் முடியும் ரஹ்மானே. அல்லாஹ், கிருபையுள்ளவனே, இரக்கமுள்ளவனே, அல்லாஹ், நாங்கள் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதும் உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டுதான் உண்டாக முடியும் ரஹ்மானே. அல்லாஹ், எங்களை உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு விலகி விடாதே ரஹ்மானே. உன்னுடைய ரஹ்மத்துக்கு சொந்தக்காரர்களாக எங்களை நிரந்தரமாக ஆக்குவாயாக ரஹ்மானே. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா وهب لنا من لدنك رحمة وهب لنا من لدنك رحمة وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை எங்களுக்கு நிரந்தரமாக கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு எங்களை விலக்கி விடாதே ரஹ்மானே. என்னுடைய பாவங்களின் காரணத்தினால் எங்களை பிடித்து விடாதே ரஹ்மானே. எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. எங்களுக்கு நோய்களை தந்து விடாதே ரஹ்மானே. எங்களுக்கு வேதனைகளை கொடுத்து விடாதே ரஹ்மானே. பொருளாதாரத்திலே சிக்கல்களை உருவாக்கி விடாதே ரஹ்மானே. கடன் தொல்லைகளிலே அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக அல்லாஹ். எங்களுடைய எதிரிகளை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். எதிரிகளுடைய பிடியிலே எங்களை வசப்படுத்தி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுடைய உள்ளங்களுக்கும் எங்களுடைய உறுப்புகள் அனைத்துக்கும் யா அல்லாஹ் தெளிவை கொடு அல்லாஹ். யா அல்லாஹ், பரிபூரணமான தெளிவை கொடு அல்லாஹ். பரிபூரணமான நல்ல சிந்தனைகளை கொடு அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் உனக்காக நிறைவேற்றக்கூடிய நற்பாக்கியத்தை கொடு அல்லாஹ். அல்லாதவர்களுக்காக புஸ்துதிக்காக பெருமைக்காக நிறைவேற்றுவதை விட்டு எங்களை காப்பாற்றி அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தினரை காப்பாற்றி அல்லாஹ். ரஹ்மானே, ரப்புல் ஆலமீனே, யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றி அல்லாஹ். யா அல்லாஹ், கொழுந்து விட்டு எரியக்கூடிய நரக நெருப்பை விட்டும் காப்பாற்றி அல்லாஹ். யா அல்லாஹ், பயங்கரமான உணவு அந்த நரகத்தினுடைய எரிகொல்லிகளை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். யா அல்லாஹ், நரகத்தினுடைய சுடு கல்லிகளை விட்டும் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். சுடு நீர்களை விட்டும் காப்பாற்றி அல்லாஹ். மோசமான உணவுகளை விட்டு எங்களை காப்பாற்றி அல்லாஹ். ஆமானே, நரகத்தின் பக்கம் கூட நெருங்க விடாமல் எங்களை காப்பாற்றி அல்லாஹ். நாங்கள் எல்லாம் பெரும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். எத்தனையோ பாவங்களுக்கு மத்தியிலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் ரஹ்மானே. நல்லா உன்னிடத்தை கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்கள் ரஹ்மானே. எங்களுடைய அழுக்குகள், எங்களுடைய மோசமான பாவங்கள் எங்களுக்கு நன்றாக தெரியும் ரஹ்மானே. நல்லா இதற்கு மத்தியிலே உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் ரஹ்மானே. இந்த புனிதமான இரவிலே யா அல்லாஹ், தொழுகையை முடித்துக் கொண்டு திக்ருகளை முடித்துக் கொண்டு பல விவாதத்துகளை அமல்களை செய்து உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய அமல்களோ மிக மிக குறைவானது ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தோ ரொம்ப நிரப்பமானது யா அல்லாஹ். உன்னுடைய பாவங்களோ ரொம்ப அதிகமாக இருக்கின்றன யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய தர்பாரை விட்டால் நாங்கள் வேறு எங்கு செல்வோம் ரஹ்மானே. உன்னுடைய தர்பாரில் இருந்து நாங்கள் வேறு எங்கும் சொல்ல முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னை விட்டால் எங்களுக்கு வேறு கதியே இல்லை ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த புனிதமான பள்ளியிலிருந்து நாங்கள் வெளியேறுகிற போது எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்ட நிலையில் எங்களை வெளியாக்கு ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். உன்னுடைய இரக்கத்தை கொண்டு எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், நரக நெருப்பை விட்டு எங்களை பாதுகாப்பாய் ரஹ்மானே. கெட்ட எண்ணங்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், கெட்ட செயல்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். கெட்ட சிந்தனைகளை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ். எங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ். யாரும் மீதும் பகை உணர்வோடு இருக்கக்கூடாது ரஹ்மானே. பழிவாங்க உணர்வோடு இருக்கக்கூடாது ரஹ்மானே. யா அல்லாஹ், எந்த விதமான தீமையாக இருந்தாலும் மறக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். மறந்து அதை மன்னித்து யா அல்லாஹ், சகோதர உணர்வோடு பழகக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், கோபம் போன்ற மோசமான வெறுப்பிற்குரிய யா அல்லாஹ் குணங்களை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். கோபம் குரோதம் போன்ற உணர்வுகளை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். ரஹ்மானே, முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் பாசத்தோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். நாங்கள் வாழக்கூடிய இந்த பூமியிலே யா அல்லாஹ் எல்லோரும் ஒற்றுமையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். நாங்கள் வாழக்கூடிய இந்த நாட்டிலே எல்லோரும் பகை உணர்வை மறந்து பாசத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எல்லோருக்கும் மத்தியிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ். எல்லோருக்கும் மத்தியிலே சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ். எல்லோருக்கும் மத்தியிலே அல்லாஹ் பிணக்குகள் இல்லாத வாழ்க்கை கூடிய அல்லாஹ். பிரிவினை இல்லாத வாழ்க்கை கூடிய அல்லாஹ். சகோதரத்துவ உணர்வுகளை எங்களுக்கு தந்தர முடிவாயாக அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல உடல் நலத்தை கூடிய அல்லாஹ். நல்ல சுகத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய உடல் நலத்திலே எந்த விதமான நோயும் இல்லாமல் பாதுகாப்பாய் ரஹ்மானே. பெரும் நோய்களை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களிலே இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் யா அல்லாஹ் பெரும் நோய்களுக்கு ஆளாக இருக்கிறார் ரஹ்மானே. இந்த நோய்களை விட்டு காப்பாற்றிய அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களின் காரணத்தினால் அந்த நோய்களை கொடுத்து எங்களை சோதித்து விடாது ரஹ்மானே. அல்லாஹ், நோய்களை கொடுத்து எங்களை சோதித்து
முடித்து விடாதே ரஹ்மானே. எத்தனையோ பேர் தங்களுக்கு ஏற்பட்ட நோய்களை வெளியில் சொல்ல முடியாமல் புழுங்கி கொண்டிருக்கிறார் ரஹ்மானே. காப்பாற்றியா அல்லாஹ், அந்த மக்களையும் காப்பாற்றியா அல்லாஹ், எங்களையும் காப்பாற்றியா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களால் எங்களை பார்த்து யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நோய்களுக்கு ஆளாக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் ஹலாலான உணவை குடியா அல்லாஹ், ஹராமான உணவை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹராமான உணவுக்குரிய உடல் யா அல்லாஹ் நரகத்திற்கு செல்லும் எங்களுடைய நபி சொன்னார்கள் யா அல்லாஹ். அத்தகைய நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். எங்களுடைய உடல்களை சொர்க்கத்திற்குரிய உடல்களாக ஆக்கி அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை யா அல்லாஹ் கடன் தொல்லைகளை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பொருளாதார நெருக்கடிகளை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய வியாபாரங்களை காப்பாற்றிக் கொள் ரஹ்மானே. யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய வியாபாரங்களை காப்பாற்றிக் கொள் யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய வியாபாரங்களை ஹலாலாக்கி கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத் மேலானது யா அல்லாஹ். குறைந்த வருமானங்களிலும் நிறைந்த பரக்கத்தை தந்திருக்கிறாய் யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய வியாபாரங்களிலே பரக்கத் செய்ய அல்லாஹ். எங்களுடைய வியாபாரங்களிலே நிறைந்த செல்வங்களை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லீமும் நிறைந்த செல்வங்களை வருமானமாக பெற்றுக்கொண்டு யா அல்லாஹ் நிறைய தர்மங்களை கொடுக்க வேண்டும் ரஹ்மானே. நிறைய ஜக்காத்துகளை கொடுக்க வேண்டும் யா அல்லாஹ். அப்படிப்பட்ட நல்ல மனப்பான்மை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் பதுக்கி வைக்கக்கூடிய ஜக்காத்து கொடுக்காமல் பதுக்கக்கூடிய தன்மை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். நாளை மறுமையிலே அதே பொருளாதாரம் பாம்புகளாக தேள்களாக பயங்கரமான ஒரு வேதனைகளாக எங்களுக்கு ஆள்படுவதை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். எங்கள் மீது சாட்டப்படுவதை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களால் தாங்க முடியாது ரஹ்மானே. உன்னுடைய வேதனை எங்களால் தாங்க முடியாது அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். உன்னுடைய கிருபையை கொண்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். உன்னுடைய வேதனையை உன்னுடைய கோபத்தை எங்களால் தாங்க முடியாது அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் அடிபட்டு இறந்து போவதை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் அடிபட்டு இறந்து போவதை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரஹ்மானே, கலிமா சொல்வதற்கு கூட அவகாசம் இல்லாமல் திடீரென்று இறந்து போவதை விட்டு எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் சிந்தனை செய்து சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடு அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய கடைசி நேரத்தை யா அல்லாஹ் உனக்கு பொருத்தமான நேரமாக ஆக்கி அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நாங்கள் பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை சொல்லி அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் பேசிய தவறான வார்த்தைகளை கொண்டு எங்களுடைய நாவுக்கு கலிமா வராமல் ஆக்கி விடாதே ரஹ்மானே. புனிதமான கலிமா வராமல் ஆக்கி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய அல்லாஹ் நாவை பாதுகாக்கிய அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய நாவிலே கலிமா வரக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் கலிமா இல்லாமல் வாழ்க்கை விடக்கூடாது ரஹ்மானே. எங்களை காப்பாற்றியா அல்லாஹ். அல்லாஹ் நரக வேதனை விட்டு காப்பாற்றியா அல்லாஹ். யா அல்லாஹ் கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரஹ்மானே, உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கூடிய அல்லாஹ். உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கூடிய அல்லாஹ். உலக முஸ்லிம்களுக்கு நிம்மதியை கூடிய அல்லாஹ். அவருடைய மானம் மரியாதை பொருளாதாரம் அனைத்துக்கும் பாதுகாப்பை கூடிய அல்லாஹ். அவருடைய உரிமைகளை பெற்றுக்கூடிய அல்லாஹ். ரஹ்மானே, உன்னுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக வேண்டி அவர்கள் வதைக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். ரஹ்மானே, அவர்கள் யா அல்லாஹ் சீரழிக்கப்படுகிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்கள் சித்திரவதை செய்யப்படுகிறார்கள் யா அல்லாஹ். முஸ்லிம்களுடைய மான மரியாதை காப்பாடு யா அல்லாஹ். அவருடைய நாடுகளை பாதுகாத்துக் யா அல்லாஹ். எங்கெல்லாம் முஸ்லிம்கள் சிரமப்படுகிறார்களோ கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு உண்மையான உரிமைகளை பெற்றுக்கொடு யா அல்லாஹ். நீ நினைத்தாலே தவிர வேறு யாராலும் முடியாது ரஹ்மானே. நீ மட்டும்தான் எங்களுக்கு நண்பனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ மட்டும்தான் எங்களுக்கு தலைவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ மட்டும்தான் எங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு பாதுகாவல் இல்லை யா அல்லாஹ். உன்னை தவிர வேறு யாரும் எங்களுக்கு யா அல்லாஹ் தலைவன் கிடையாது யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீதான் எங்கள் அனைவருடைய தலைவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுக்கு உதவிகளை செய்யக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்களுடைய நோய்களை போக்கக்கூடியவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். நீ வல்லமை படைத்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். எங்கள் மீது இரக்கம் உள்ளவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். உன்னை தவிர எங்கள் மீது இந்த அளவுக்கு அதிகமாக இரக்கம் யாரும் கொள்ள முடியாது ரஹ்மானே. அல்லாஹ் உன்னுடைய அளப்பெரும் கிருபையை கொண்டு கேட்கிறோம் ரஹ்மானே. அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நன்கு உணர்ந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ். அல்லாஹ் நாங்களோ மறதியாளர்களாக இருக்கிறோம் யா அல்லாஹ். என்னென்ன விஷயங்களை கேட்க நினைத்து மறந்து விட்டோமோ யா அல்லாஹ் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடு யா அல்லாஹ். நல்ல ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். நல்ல மதிப்பு மரியாதைகளை கொடு யா அல்லாஹ். நல்ல கண்ணியத்தை கொடு யா அல்லாஹ். நல்ல சாலிஹான பிள்ளைகளாக கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளை யா அல்லாஹ் ஒழுக்கமில்ல பிள்ளைகளாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் கண்குளிர்ச்சியான பிள்ளைகளாக ஆக்கிடுவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எந்த பிள்ளைகள் மீது யா அல்லாஹ் உலகமே காரி துப்புமோ அப்படிப்பட்ட மோசமான பிள்ளைகளை ஆக்கி விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ் அவர்களை எங்களுடைய சாபமாக்கி விடாதே ரஹ்மானே. எங்களுடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கி அல்லாஹ். எங்களுடைய மௌத்துக்கு பிறகும் அவர்கள் எங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஹாஃபிஸாக ஆக்கி அல்லாஹ். எங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிஸ்களாக ஆக்கி அல்லாஹ். எங்களுடைய
பிள்ளைகளை ஹாஃபிஸ்களாக்கி அல்லாஹ், உண்மையான ஹாஃபிஸ்களாக்கி அல்லாஹ், உண்மையான ஆலிம்களாக்கி அல்லாஹ், வேண்டுதலான பிள்ளைகளாக்கி அல்லாஹ், நல்ல எங்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய பிள்ளைகளாக்கி அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய துஆவை கொண்டு நாங்கள் சந்தோஷப்படுவோம் ரஹ்மானே. எங்களுடைய கபரிலும் யா அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய துஆ வந்து கிடைக்க வேண்டும் ரஹ்மானே. இப்படிப்பட்ட சாலிஹான பிள்ளைகளாக்கி அல்லாஹ், நம்ம எங்களுடைய பிள்ளைகளுடைய குணங்களை நன்றாக்கி அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுடைய ஒழுக்கங்களை நன்றாக்கி அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத் இருந்தாலே தவிர எந்த விதத்தில் எங்களுடைய பிள்ளைகள் திருந்த முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ், எத்தனையோ குடும்பங்களிலே கணவன் மனைவி பிரிவினை காரணத்தினால் யா அல்லாஹ் சீரழிந்த நிலையில் இருக்கிறார்கள் யா அல்லாஹ், சின்னஞ்சிறு பிள்ளைகள் சீரழிந்து நிற்கிறார்கள் ரஹ்மானே. யாரிடத்தில் செல்வது என்று தெரியாமல் யா அல்லாஹ் பிரிந்து போய் நிற்கிறார்கள் ரஹ்மானே. கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கிறார்கள் ரஹ்மானே. அவருடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிற்கிறது யா அல்லாஹ். கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ், தலாக் என்ற மோசமான ஒரு ஒற்றுமைகளை காப்பாற்றிய அல்லாஹ், எங்கள் குடும்பத்தை காப்பாற்றிய அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளை காப்பாற்றிய அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தினர் உறவினர் அனைவரையும் காப்பாற்றிய அல்லாஹ். ரஹ்மானே நீ உண்டாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த ஹலாலான யா அல்லாஹ் தலாக் என்ற அசம்பாவிதத்தை விட்டு எங்கள் அனைவரையும் காப்பாற்றிய அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களிலே இப்படி ஒன்று நிகழ்ந்தே விடக்கூடாது ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை காப்பாற்றிய அல்லாஹ், எங்களுடைய வீடுகளிலே யா அல்லாஹ் நிம்மதியை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் சந்தோஷத்தை கூடிய அல்லாஹ், கணவன் மனைவிக்கு மத்தியிலே ஒற்றுமையும் யா அல்லாஹ், பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமையும், உறவினர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையும், யா அல்லாஹ் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை கூடிய அல்லாஹ், உறவினர்களை பிரிந்து உன்னுடைய ரஹ்மத்தை விட்டு நாங்கள் நீங்கிவிடக்கூடாது ரஹ்மானே. உறவுகளை இணைத்து வையா அல்லாஹ், உறவுகளை சேர்த்து வையா அல்லாஹ், எங்களுடைய குடும்பங்களை ஒன்று சேர்த்து வையா அல்லாஹ். யா அல்லாஹ் பாசத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ், அவர்கள் என்னதான் அநியாயம் செய்தால் மன்னிக்கக்கூடிய பெருந்தன்மை எங்களுக்கு கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் மறக்கக்கூடிய தன்மை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். ரஹ்மானே எங்களுடைய நபி அதை சொல்லி தந்தார்கள் யா அல்லாஹ், எங்களுடைய மனசோ அதை ஏற்றுக்கொள்வதில்லை யா அல்லாஹ். நாங்கள் கௌரவம் பார்க்கிறோம் யா அல்லாஹ், நாங்கள் பெருமை அடிக்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போய்விட்டது ரஹ்மானே. யா அல்லாஹ் அந்த தன்மை எங்களுக்கு கூடிய அல்லாஹ், அந்த பெருந்தன்மை கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் பெரியவர்கள் சிறுவர்கள் மீது அன்பு கொள்ளக்கூடிய தன்மையும், பெரியவர்களுக்கு சிறுவர்கள் மரியாதை செய்யக்கூடிய தன்மையும் யா அல்லாஹ் இடத்திற்குரிய அல்லாஹ். ரஹ்மானே பெற்றோர்களுடைய பாதுகாப்பை கூடிய அல்லாஹ், பெற்றோர்களை சரியான முறையில் பராமரிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்கள் கண் கலங்கி விடக்கூடாது எங்களை கூடிய அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுடைய கண்களை கலங்கக்கூடிய வகையில் நாங்கள் நடந்து விடக்கூடாது ரஹ்மானே. அவர்களுடைய மனம் நொந்து போகும் அளவுக்கு நாங்கள் நடந்து விடக்கூடாது ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் உன்னுடைய பொருத்தம் இருக்கிறது ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோருடைய பொருத்தத்தை பரிபூர்ணமாக எங்களுக்கு கூடிய அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய கோபத்தையோ யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்களுடைய யா அல்லாஹ் வெறுப்பையோ எங்களுக்கு உண்டாக்கி விடாது ரஹ்மானே. யா அல்லாஹ் அவருடைய ஹக்குகளை சரியான முறையில் பேணக்கூடிய பாக்கியத்தை கொடு ரஹ்மானே. யா அல்லாஹ் பெற்றோருடைய மன சந்தோஷப்படும்படி மூத்து வரை நாங்கள் நடக்க வேண்டும் ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோருடைய கண்ணியத்திற்கு எந்த விதத்திலும் நாங்கள் இழுக்காக இருக்க விடக்கூடாது ரஹ்மானே. எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்காக எப்போதும் துஆ செய்ய வேண்டும் ரஹ்மானே. அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிய அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாங்கள் துஆ செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ரஹ்மானே. இப்படிப்பட்ட பாக்கியசாலிகளாக எங்களை ஆக்கிய அல்லாஹ். ரஹ்மானே நோய் நொடிகளை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பங்களிலே மகிழ்ச்சியை கூடிய அல்லாஹ், எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியும் நல்ல ஒழுக்கத்தையும் கூடிய அல்லாஹ். ரஹ்மானே நாளை மஹ்ஷரிலே நாங்கள் எல்லாம் சொர்க்கத்திலே கேள்வி கணக்கு இல்லாமல் செல்லக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய அல்லாஹ், இந்த மஜ்லிஸை கபூல் செய்ய அல்லாஹ். நாங்கள் செய்த எல்லா அமல்களிலும் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கபூல் செய்வாயா அல்லாஹ். நிரப்பமான பரிபூர்ணமான நன்மைகளை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். நாங்கள் ரொம்ப பலகீனமானவர்கள் யா அல்லாஹ், அல்லாஹ் நாங்கள் ரொம்ப குறைவுள்ளவர்கள் யா அல்லாஹ். ரஹ்மானே நீ ரொம்ப நிரப்பமானவன் யா அல்லாஹ், நீ பலம் வாய்ந்தவன் யா அல்லாஹ். நீ யா அல்லாஹ் நீ அன்பளிப்பு செய்யக்கூடியவர்களை நீ சிறந்தவனாக இருக்கிறாய் யா அல்லாஹ், நீ வஹ்ஹாபாக இருக்கிறாய் யா அல்லாஹ். ரஹ்மானே எங்களுடைய எந்த விதமான குறைகளையும் போக்கி அல்லாஹ் நிரப்பமான நற்கூலிகளை எங்களுக்கு தந்தர புரிவாயாக யா அல்லாஹ். மௌத்து வரை அல்லாஹ் உனக்காக சஜிதா செய்யக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். அல்லாஹ் இடையிலேயே சஜிதா செய்வதை விட்டு நாங்கள் தடுக்கப்படக்கூடிய நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக்கூடாது. கடைசி வரை எங்களுக்கு ஆரோக்கியத்தை கூடிய அல்லாஹ். அல்லாஹ் நாங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது அல்லாஹ் எங்களுக்காக சில பேர் கஷ்டப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள் என்ற நிலையிலே நாங்கள் சென்று விடக்கூடாது. ரஹ்மானே எங்களுடைய நாவினாலோ எங்களுடைய உடலாலோ எங்களுடைய நிலைகளாலோ யாருக்கும் எந்த துன்பமும் நாங்கள் கொடுத்து விடக்கூடாது. ரஹ்மானே எங்களை கொண்டு எல்லோரும் திருப்திப்பட்ட நிலையில் உன்னை நாங்கள் அடைய வேண்டும். ரஹ்மானே எங்களுடைய ரூஹ் வாங்கப்படுகின்ற நேரத்திலே யா அல்லாஹ், யா அல்லாஹ் உன்னை நான் பொருந்திக் கொண்ட நிலையிலே, நீ என்னை பொருந்திக் கொண்ட நிலையிலே என்னிடத்தில் வருவாயாக என்று சில ரூஹ்களை நீ அழைப்பாயே. அப்படிப்பட்ட ரூஹாக எங்களுடைய ரூஹை ஆக்கிய அல்லாஹ். நாங்கள் இதை கேட்பதற்கு எங்களுக்கு தகுதி இல்லையா அல்லாஹ். எங்களிடத்தில் 1000 குறைகள் இருக்கின்றன அல்லாஹ். நம்ம
எங்களிடத்தில் நிறைய குறைகள் இருக்கின்றன அல்லா. எங்களுடைய ரூகை பொருத்தமான ரூஹா ஆக்கி அல்லா. உன்னுடைய பொருத்தத்தை பெற்ற ரூஹா ஆக்கி அல்லா. ராமானே, உன்னுடைய கோபத்தை எங்கள் மீது சாட்டி விடாதே ராமானே. நீ எங்கள் மீது கோபப்பட்டு விடாதே அல்லா. நீ எங்கள் மீது வெறுப்படைந்து விடாதே ராமானே. எங்களை நரகத்தை விட்டு காப்பாற்றியா அல்லா. நரகத்தை விட்டு காப்பாற்றியா அல்லா. சொர்க்கத்தை கேட்பதற்கு நாங்கள் தகுதியற்றவர்களே அல்லா. ஆனால் நரகத்தை தாங்க முடியாது அல்லா. நரகவாதி ஆக்கி விடாது. நரக விடுதலை பெறக்கூடிய பத்திரை அமர்ந்து கேட்கிறோம். விடுதலை செய்யப்பட்டவர்களை எங்களை ஆக்கி அல்லாஹ் எங்களை காப்பாற்றி அல்லா. நரகத்தை விட்டு காப்பாற்றி அல்லா. நரகத்தின் அருகிலே கூட நாங்கள் சென்று விடக்கூடாது ராமானே. அல்லா நரகத்தில் அருகிலே கூட நெருக்கி விடாது ராமானே. சில மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் மறைத்து சொர்க்கத்துக்கு அனுப்புவாயே, அப்படிப்பட்ட பாக்கியசாலிகளா எங்களை ஆக்கி அல்லா. அல்லா, நாங்கள் அதை கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் அல்லா. நீ ரஹ்மத்தானவன், உன்னிடத்திலே கையேந்தி கேட்கிறோம் அல்லா. எங்களுடைய தாயினுடைய இரக்கத்தை விட 100 மடங்கு அதிகமான இரக்கம் உள்ளபடி அல்லா. உன்னிடத்தில் கேட்காமல் யாரிடத்தில் கேட்க முடியவே அல்லா. எங்களை மன்னித்து விடிய அல்லா. எங்களை மன்னித்து விடிய அல்லா. உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்களை அரவணைத்துக் கொள்ளி அல்லா. ரஹ்மானே, எங்கள் மீது இறக்கப்படி அல்லா. நாங்கள் ரொம்ப பலகீனமானவர்களே அல்லா. பெரும் பாவங்கள் செய்தவர்களே அல்லா. பெரிய பாவங்கள் செய்தவர்களே அல்லா. எங்களை மன்னித்து விடிய அல்லா. ரஹ்மானே அல்லா, உன்னுடைய ரஹ்மத்தின் பக்கம் எங்களை அணைத்துக் கொள்ளி அல்லா. அல்லா, உன்னுடைய கோபத்தை கொண்டு எங்களை தாக்கி விடாதே ரஹ்மானே. எங்களை பிடித்து விடாதே ரஹ்மானே. எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. எங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி எங்களை சோதித்து விடாதே அல்லா. எங்களுடைய பொருளாதாரத்தை பிடிங்கி எங்களை சோதித்து விடாதே அல்லா. எங்களுக்கு நோய்களை கொடுத்து சோதித்து விடாதே ரஹ்மானே. எங்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்கி எங்களை சோதித்து விடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய சோதனையிலிருந்து வெற்றி பெறக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். 5 நேரம் சரியான முறையில் தொழக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய குடும்பங்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எல்லோருக்கும் மத்தியிலே பாசத்தோடு பழகக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். கிருபையானவனே, இரக்கம் உள்ளவனே, எங்களுடைய கபர்களுடைய வேதனைகளை விட்டு எங்களை காப்பாற்றிய அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான முகம் காட்டப்பட்டு இது யார் என்று கேட்டார். அந்த முகத்துக்கு மத்தியிலே திரை போட்டு விடாதே அல்லாஹ். அல்லாஹ் ரஹ்மானே, நாங்கள் பார்த்த தீய பார்வைகளின் காரணத்தினால் எங்களுடைய நபியினுடைய திருமுகத்தை பார்ப்பதற்கு சக்தியற்றவர்களாக ஆக்கிவிடாதே ரஹ்மானே. எங்களுடைய நபியின் முகத்தை பார்த்த அடுத்த கணம் இது எங்களுடைய நபி என்று நாங்கள் சந்தோஷமாக சொல்ல வேண்டும் ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் யா அல்லாஹ் கனவிலும் நனவிலும் எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணக்கூடிய பெரும் பாக்கியத்தை எங்களுக்கு யா அல்லாஹ். ரஹ்மானே, நாங்கள் இதை கேட்பதற்கு தகுதியற்றவர்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுக்கு கொடு ரஹ்மானே. எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் காண வேண்டும் ரஹ்மானே. நாளை மறுமையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான கரங்களை பிடித்து நாங்கள் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் ரஹ்மானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான கரங்களால் ஹவுதுல் கௌசர் தண்ணீரை அருந்த வேண்டும் ரஹ்மானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான மேலான ஷஃபாஅத் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ரஹ்மானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அருகாமை எங்களுக்கு கொடுப்பாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், இந்த உலகத்தில் வாழுகின்ற காலமெல்லாம் உன்னுடைய 2 ஹரம்களையும் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உம்ராக்கள் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். மக்கா மதீனாவுக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் ஹஜ் செய்யக்கூடிய வாய்ப்பு இதுவரை கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் உம்ராவுடைய பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் உம்ராவுடைய பாக்கியத்தை கொடு யா அல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புனிதமான இடத்திற்கு சென்று அவர்களை ஜியாரத் செய்யக்கூடிய நசீபை கொடு யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருட்டால் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த ரமலானிலே நாங்கள் செய்த எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். அடுத்த ரமலானிலும் நாங்கள் இதே போல ஆரோக்கியமாக நாங்கள் யா அல்லாஹ் சந்தோஷமாக இந்த அமல்களை நிறைவேற்றும் ரஹ்மானே. இப்படிப்பட்ட நீண்ட ஆயுளையும் நிம்மதியான வாழ்க்கையும் நீடித்த செல்வங்களையும் நிரப்பமான செல்வங்களையும் எங்கள் அனைவருக்கும் தந்தல் புரிவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தில் எங்களுடைய பள்ளியில யாரெல்லாம் என்னென்ன பணிவிடைகள் செய்தார்களோ அவர்களுடைய பணிவிடைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லாஹ். அவர்களுக்கு பரிபூர்ணமான பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ். பரிபூர்ணமான பரக்கத்துகளை கொடு யா அல்லாஹ். அவருடைய உடல் நலத்திலே பரக்கத் செய்ய அல்லாஹ். அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த ஒவ்வொரு பள்ளிகளிலும் யாரெல்லாம் உடலாலும் பொருளாலும் தங்களுடைய நேரத்தாலும் செலவு செய்து யா அல்லாஹ் பாடுபடுகிறார்களோ எல்லோருடைய வாழ்க்கையிலும் பரக்கத் செய்ய அல்லாஹ். தீனுக்காக யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ யா அல்லாஹ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்களை கபூல் செய்ய அல்லாஹ். அவருடைய வாழ்க்கையிலே நிம்மதியை கொடு யா அல்லாஹ். அவருடைய பொருளாதாரத்திலே பரக்கத் செய்ய
அல்லாஹ். ரஹ்மானே, எல்லோருக்கும் நாளை மறுமையிலும் பரிபூர்ணமான நற்பாக்கியங்களை, பரிபூர்ணமான நற்கூலிகளை தந்த அருள் புரிவாயாக யா அல்லாஹ். நாங்கள் எதையெல்லாம் கேட்க நினைத்து மறந்து விட்டோமோ அதையெல்லாம் எங்கள் அனைவருக்கும் தருவாயாக யா அல்லாஹ். எதை விட்டு பாதுகாப்பு தேட மறந்து விட்டோமோ அதை விட்டு எங்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். எத்தனையோ வீடுகளிலே குமர்கள் யா அல்லாஹ் திருமணத்திற்கு தயாராகியும் மாப்பிள்ளைமார்கள் கிடைக்காமல் இருக்கிறார்கள் ரஹ்மானே, அல்லது திருமணத்திற்கான சம்மதம் இல்லாமல் இருக்கிற ரஹ்மானே, அவர்களுடைய மனம் மாறி நல்ல ஜோடிகளை அமைத்துக் கொடு யா அல்லாஹ். எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்கள் ரஹ்மானே, அவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியங்களை கொடு யா அல்லாஹ். ரஹ்மானே, எங்களுடைய முஸ்லிம் குடும்பங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ரஹ்மானே. இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிராக யாரெல்லாம் சூழ்ச்சி செய்கிறார்களோ அந்த சூழ்ச்சிகளை எல்லாம் யா அல்லாஹ் முறியடித்து விடு யா அல்லாஹ். அதையெல்லாம் முறியடித்து விடு ரஹ்மானே. நீ அல்லாஹ் சிறந்த சூழ்ச்சியானது யா அல்லாஹ். நீ சிறந்த முறையில சூழ்ச்சி செய்வாய் யா அல்லாஹ். உன்னிடத்தில் எந்த அநியாயமும் இருக்காது ரஹ்மானே. யா அல்லாஹ், அவர்கள் அனைவருடைய சூழ்ச்சிகளை விட்டு எங்கள் அனைவரையும் காப்பாற்று யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாளியாக்கிக் கொள்வாயாக. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும்.